இப்போ என்கிட்ட ஒரு பைனரி நம்பர் இருக்குது 1101 அப்படின்னு. இதை வந்து இப்போ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா 1 இன்ட்டு 2 பவர் 0, அடுத்து 0 இன்ட்டு 2 பவர் 1. எப்பயுமே பைனரியை இருந்து தான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ பைனரியோடைய பேஸ் வேல்யூ வச்சு போடணும். அடுத்து 1 இன்ட்டு 2 பவர் 2. டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் இந்த மெத்தடு 1 இன்ட்டு 2 பவர் 3. இதுக்கு நேராக இப்போ எழுத ஆரம்பிங்க. எனிதிங் பவர் 0 1. ஸோ இப்போ 2 பவர் 0னா 1 வரும். 1 மல்டிப்ளை பண்ணால் 1. அடுத்து 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அடுத்து 2 பவர் 2 4. 4 இன்ட்டு 1 4. 2 பவர் 3. 2வை 3 தடவை மல்டிப்ளை பண்ணோம். 2 3 6ன்னு டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடாது. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இதுதான் பவர். 2 4 2 8. 8 இன்ட்டு 1 8. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆன்சர் என்ன வருது? 13 வருது. அப்போ இந்த 13 தான் கொடுத்துருக்கிற பைனரியோட ஈக்குவலன்ட் டெசிமல். 2 பவர் 0 அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும் 1. இந்த மாதிரி பவர்ஸ் வந்து 2 இன்ட்டு 2 பவர் 3ன்னு கொடுத்தா 2வை 3 தடவை மல்டிப்ளை பண்ணோம். டேரெக்டாக 2 3 மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வர வேல்யூவை கடைசியாக ஆட் பண்ணணும். அதுதான் டெசிமல் வேல்யூ.